தேங்க்யூ ஜீசஸ். வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இன்டர்நெட், சேட்டலைட்ஸ் எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய ஃப்ரம் மை ஹார்ட் என்னோடய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கொக்கி, லீ, லாடம் எல்லாமே வந்து எந்த ஒரு விலாசமும் இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப்பில் நான் அப்படி ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு ஃபில்மாக எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறப்ப ஒவ்வொரு முறையும் என்னை ஒரு படி என்னை எடுத்து மேலே கொண்டு போனது வந்து இந்த ப்ரெஸ்ஸும் இந்த மீடியாவும் தான். இதை நான் வந்து என்னுடைய இதயத்தின் அடியிலிருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இது உண்மை. ஏன்னா எனக்கு எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் போராடி வருகின்ற காலத்தில் ஒரு கொக்கியை விமர்சித்ததாகட்டும், ஒரு லீ திரைப்படத்தை பேசியதாகட்டும், மைனாவை எடுத்து கொண்டாடியதாகட்டும், இப்போ அடுத்தது கும்கி. இது ஏன் உங்கள்கிட்ட திருப்பி நாங்கள் வந்து முன்னிலைப்படுத்துகிறேன்னா, இது 1.5 வருஷம் இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். 2010 நவம்பர் 5 வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு மைனா திரைப்படம். கிட்டத்தட்ட 12 ஆகுதுன்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள். காரணம் என்னென்னா, இது வந்து முழுக்க ஆடியன்ஸுக்கான ஒரு திரைப்படமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக, அதாவது ஸ்கிரிப்டுக்கான அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். இப்போ இதில் நீங்கள் இதுக்கப்புறம் ஒரு சாங்லாம் பார்க்க போகிறீங்க. இப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஜோக் ஃபால்ஸ்லாம் வந்து அந்த ஜூலைலேருந்து ஒரு மந்த் எண்டு வரைக்கும் தான், ஒரு 5 நாள் தான் அந்த தண்ணியை கொட்டும் 1 இயரில். அதுக்கப்புறம் மெலிசாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வெயிட் பண்ணி ஒரு லொக்கேஷன், ஒரிசா பார்டரில் எடுத்த ஒரு சாங் ஆகட்டும். ஸோ இப்படி நிறைய இருக்குது. அப்ஜெக்டிவாக நிறைய விஷயங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதனால் அது முழுசாக நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களால் உணர முடியும். ஸோ இதை வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸு, இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸு, எல்லா தரத்துக்கும் அந்த ஷார்ட் லாஜிக்ஸோட இந்த ஃபில்மை வந்து ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் இந்த கும்கி திரைப்படத்தை எடுத்திருக்கோம். இதில் எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும், சுகுமார் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், என்னுடைய எடிட்டர் தாஸ் ஆகட்டும், எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே உண்மை ஹானஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லணும்னா, ஒரு அமெரிக்காவில் படித்த ஒரு பையன் இங்கே வந்து அவரோட பேஷன், யாருமே அன்னை இல்லத்திலேருந்து சொல்லாமல் அவராக அந்த ஸ்டில்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு முயற்சி, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இன்னொன்று, முகம் சுளிக்காமல் எவ்வளோ கடினமான ஷார்ட்ஸுகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த பெயினை வந்து வெளியில் காட்டிக்காமல் ஸ்க்ரீனில் எப்படியாவது நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக போராடின ஒரு போராளி மாதிரி சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி லக்ஷ்மி மேனன், வினயன் சாரோட ஒரு சின்ன, அவரோட படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு இந்த படத்தில் நாங்கள் மெயின் லீடாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தம்பி ராமையா சார் அவர்கள், இதில் வந்து சொல்லப்போனால் அவர் தான் இதில் ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டுன்னே சொல்லலாம். நகர்த்திக்கிட்டு போகிற ஒரு கேரக்டராக. இன்னும் நிறைய பேர் இதில் வந்து புதிய முகங்கள். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய மகன் ஜூனியர் பாலையா இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஜோ முல்லூரி. ஸோ இதில் நிறைய அந்த களம் புதுசாக இருக்கும். அதனால் காட்சிகள் எனக்கு புதுசாக கிடச்சிச்சு. இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப்பு, இந்த படத்துக்கான லொக்கேஷன்ஸுக்காக எடுத்துக்கிட்ட டைம், இது எல்லாமே சேர்ந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்க்ரீனில் உட்காந்து பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு யானையை வச்சு எடுத்திருந்தாலும் இது வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். சொல்லப்போனால் ஒரு எலிஃபண்ட் வழக்கமாக ஊருக்குள்ளே இறங்கிடும். இதெல்லாம் தினசரிகளில் நீங்கள் படிக்கிறது. அப்படி இறங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு கும்கி ட்ரெயினராக வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம், அவங்களுக்குள்ள அந்த ஒரு காதல். ஸோ இது முழுக்க ஒரு 100% ஒரு காதல் திரைப்படம் தான். நல்ல சாங்ஸ், 6 சாங்ஸு. இமான் வந்து இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் நிறைய திரைப்படங்களை வந்து செய்யாமல் ஒதுக்கி கும்கிக்காக தன்னை வந்து டெடிகேட் பண்ணிவிட்டு இந்த படத்துக்காக ரொம்ப அது சொல்ல முடியாது, நீங்கள் கேட்குறப்ப தெரியும். அதே மாதிரி யுகபாரதி, நாங்கள் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கவித்துவமாகவோ, ரொம்ப அறிவாத்துவமாகவோ, ஏன்னா ஒரு யானைக்காரன் எந்த அளவுக்கு பாடுவான்றது வந்து ரொம்ப சாதாரணமாக எவ்வளோ சொல்ல முடியுமோ ஒரு பல்லவி சரணத்தில் ரொம்ப அழகாக யுகபாரதி அவர்கள் ரொம்ப இந்த ஃபில்மில் வந்து ஒரு மெயின் பிளேஸில் இருக்காப்புல. ஸோ இது மாதிரி இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்த திரைப்படத்திற்காக உழைச்சிருக்காங்க. அவங்க எதாவது விட்டுருந்தா சாரி. இந்த படம் முழுசாக நீங்கள் பார்க்குறப்ப
இன்னும் என்ஜாய் பண்ணி நீங்கள் நிறைய எழுதுவீங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எங்களுக்கு நீங்கள் உங்களோட என்கரேஜ்மெண்ட்ஸை நீங்கள் எழுத போகிற இந்த உங்களுடைய வரிகளில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சாங்ஸ் 2 சாங் ஒரு ட்ரெய்லர் பார்க்க போகிறீங்க. தென் வில் டாக். தேங்க்யூ.